கோவையில் நடைபெறும் கீரை மற்றும் மருத்துவ மூலிகைகள் கண்காட்சி. கோவை மேட்டுப்பாளையம் சாலை துடியலூர் அடுத்த NGGO காலனியில் உள்ள கிருஷ்ணா கல்யாண மண்டபத்தில் கீரைக்கடை.com எனும் அமைப்பினர் நடத்தும் கீரை மற்றும் மருத்துவ மூலிகைகள் கண்காட்சி இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. இந்த கண்காட்சியில் 250 வகை கீரை மற்றும் மருத்துவ மூலிகைகள் காட்சிப்படுத்தப்பட்டு அவற்றின் மருத்துவ குணங்கள் ஆகியவை விவரிக்கப்பட்டுள்ளன. அது மட்டுமின்றி கல்லூரி மாணவ மாணவிகள் கீரைகள் குறித்து அவற்றின் மருத்துவ பலன்கள் குறித்தும் பார்வையாளர்களுக்கு எடுத்துரைக்கின்றனர். இந்த கண்காட்சியில் நாம் பெரும்பாலும் உணவில் எடுத்துக்கொள்ளும் கீரைகள் உட்பட பல்வேறு கீரைகள், மூலிகை செடிகள், விஷமுறிக்கும் மூலிகை செடிகள் ஆகியவை காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த கண்காட்சிக்கு பார்வையாளர்களுக்கு அனுமதி இலவசமாகும். QR கோடு மூலம் பதிவு செய்து கொள்ளலாம். மேலும் பெரும்பாலான பள்ளிகளுக்கு அழைப்பு விடுத்துள்ளதால் பள்ளி மாணவர்களும் வருகை புரிந்து கீரைகள் மற்றும் மூலிகை செடிகள் குறித்து அறிந்து கொள்கின்றனர். இதுகுறித்து பேசிய கீரைக்கடை.com நிறுவனர் ஸ்ரீராம் பிரசாத், பொதுமக்கள் கீரைகள் மற்றும் மூலிகை செடிகள் குறித்து அறிந்து கொள்ளவே இந்த கண்காட்சியை ஏற்பாடு செய்துள்ளதாக தெரிவித்தார். ஒரு காலத்தில் 500 வகையான கீரைகள், மூலிகை செடிகளை உட்கொண்டு வந்த நிலையில் தற்போது பெரும்பாலானோர் அதனை மறந்துவிட்டதாக தெரிவித்த அவர், இதுகுறித்து பொதுமக்களுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தவே இந்த கண்காட்சியை நடத்துவதாக கூறினார். இதுபோன்ற கண்காட்சியை சென்னையில் நடத்த திட்டமிட்டு வருவதாகவும் அதில் 500க்கும் மேற்பட்ட கீரை மற்றும் மூலிகை செடிகளை காட்சிப்படுத்த இருப்பதாகவும் தெரிவித்தார். பொதுமக்கள் தங்களிடம் கீரை மற்றும் மூலிகை செடிகளை வாங்க விரும்பினால் எங்களது கீரைக்கடை.com இணையதளத்தின் மூலம் ஆர்டர் செய்து பெற்றுக்கொள்ளலாம் எனவும், தங்களிடம் இருக்கும் கீரைகள் இயற்கை விவசாயம் சார்ந்து தயாரிக்கப்படுவதாகவும், பூச்சிக்கொல்லி மருந்துகள் எதுவும் சேர்க்கப்படாமல் உப்பு, மஞ்சள், மிளகுத்தூள் ஆகியவற்றை கொண்டே பூச்சிக்கொல்லிகளாக பயன்படுத்துவதாக தெரிவித்தார். தற்போது உள்ள இந்த கண்காட்சியில் பெரும்பாலானவை காட்சி பொருளாகவே மாறிவிட்டதாக தெரிவித்த அவர், இதில் பல்வேறு மருத்துவ குணங்கள் இருப்பதாக தெரிவித்தார்.
ஸ்ரீராம் பிரசாத், ஃபவுண்டர் அண்ட் CEO ஆஃப் கீரைக்கடை.com. கீரைக்கடை.com வந்து கோயம்புத்தூரில் பேஸ் பண்ண ஒரு அக்ரிடெக் ஸ்டார்ட் அப்பு. 2018 நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 20லேருந்து 30 வகையான கீரைகளை வச்சு ஃபர்ஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூம் ஃபார் கிரீன்ஸ் இன் இந்தியாவில் வந்து நம்ம பண்ணோம். இது கோயம்புத்தூருக்கு ஒரு பெருமையை சேர்க்குற விஷயம் அது. அதே மாதிரி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கீரை அழிஞ்சிட்டு போகிறனால மக்கள் எல்லாம் கீரையை மறந்துடுறாங்க. கீரை வந்து அப்படியே மூலிகையாக மாறிட்டு இருக்கு. ஸோ அதை வந்து தடுத்து நிப்பாட்டணுன்றதுக்காக ஒரு அவேர்னஸ் கேம்பெயின் ஒன்று பண்ணலான்னு முடிவு பண்ணோம். அதுக்காக தான் வந்து கீரை எக்ஸ்போ 2.0. இதில் வந்து லாஸ்ட்டாக ஒரு 4 மாசமாக ஒரு 200க்கும் மேற்பட்ட கீரைகள் அண்ட் மூலிகைகள் அதை வந்து லைவ் சாப்ளிங்ஸாக கொண்டு வந்து நம்ம ஃபார்மர்ஸ் வந்து 1200 ஃபார்மர்ஸோட டைப் பண்ணி வச்சுருக்கனால நம்ம ஃபார்ம்லேருந்தே சோர்ஸ் பண்ணி மக்களுக்காக டிஸ்பிளே வச்சுருக்கோம். இது மெயினாக வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் மெயினாக வந்து இது கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறோம். ஏன்னா இப்போ மாடர்ன் ட்ரெடிஷனல் லைஃப் ஸ்டைலில் வந்து அவங்க நாகரிகன்ற பேரில் வந்து ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாமே நிறையா சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க ஃபுல்லாக. அதனால அந்த பின் விளைவுகள் வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்துடுது. ஏர்லி டயபெட்டிக் வந்துடுது. 30-40 வயசுலேயே வந்து அவங்களுக்கு கார்டியாக் ப்ராப்ளம் வருது. போன் இம்யூனிட்டி ஸ்ட்ரென்த் கம்மியாகிடுது ஃபுல்லாக. ஸோ இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது நம்ம உணவு தான், உணவே மருந்து அப்படின்னு சொல்கிற சப்ஜெக்ட் எல்லாருமே மறந்துட்டோம். ஸோ இதை வந்து நினைவூட்டும் வகையில் கீரை எக்ஸ்போ 2.0 இதில் வந்து 225 பிளான்ஸ், லைவ் பிளான்ஸ். அது என்னென்னா எல்லாம் எடிபிள் பிளான்ஸ் தான் ஃபுல்லாக. எல்லாமே சாப்பிட்லாம். முன்னாடி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இப்போ வந்து மூலிகையாக மாறினால அது மக்களுக்கு வந்து அலாங் வித் ஹெல்த் பெனிஃபிட்ஸோட நம்ம கொடுத்துட்ருக்கோம். இதில் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை நாலேஜ் மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் இல்லை, அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஒரு விதையாக விதைக்கிறோம் ஃபுல்லாக. இங்கே வந்து இந்த எக்ஸ்போவை பார்த்து நல்ல வரவேற்பு கொடுத்துட்ருக்காங்க இப்போ வரைக்கும். இதில் இருந்து ஒரு 20% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு இந்த கீரைகள் எடுத்துகிட்டு போனாலே நம்ம அடுத்த சொசைட்டி எல்லாருமே இந்த நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக ஹெல்த்தியாக வாழலாம். என்னைய பொறுத்தவரையும் ஹெல்த் இஸ் வெல்த்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக வந்து ஹெல்த் எவ்வளோக்குள்ள நல்லா இருக்கோ அதான் உண்மையான சொத்து. நாங்கள் கீரைக்கடை.comல விரும்புகிறோம் நாங்கள் ஃபுல்லாக. ஸோ அதுக்காக தான் இந்த எக்ஸ்போ. கண்டிப்பாக நான் இது வந்து கீரை எக்ஸ்போ 2.1 வச்சோம். ஃபர்ஸ்ட் எக்ஸ்போ வந்து 100 வெரைட்டிஸ் ஆஃப் எக்ஸ்போ வச்சுருந்தோம். நாங்கள் 100 வெரைட்டிஸ் ஆஃப் கீரை வச்சுருந்தோம். அதில் வந்து வெறும் நம்ம லோக்கலில் தமிழ்நாட்டுக்குள்ளே கிடைக்கிற மாதிரி இதை நம்ம அவுட் ஆஃப் தமிழ்நாடுலேருந்து நிறைய கீரைகள் கொண்டு வந்திருக்கோம். 225. கூடிய சீக்கிரம் அடுத்த வருஷம் 3.0ல வந்து ஒரு 500 வகையான கீரைகளை வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் போய் சேர்க்கணுன்றது எங்களோட குறிக்கோள். இந்த எக்ஸ்போ வந்து அக்டோபர் 5 and 6 சனி ஞாயிறு 2 நாள் பிளான் பண்ணியிருக்கோம். சொல்லுங்க. கிட்டத்தட்ட கோயம்புத்தூர்ல இருக்க எல்லா ஸ்கூல் அண்ட் காலேஜஸ்க்கு நாங்கள் இன்விடேஷன் கொடுத்துருக்கோம். நாங்கள் ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு 2000லேருந்து 3000 மாணவர்கள் வந்து பங்கேற்றுவாங்கன்னு நினைக்கிறோம். நாங்கள் பப்ளிக் வந்து நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக. ஓவரால் வந்து ஒரு 6000 to 7000 க்ரௌட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் 2 days. கண்டிப்பாக இப்போ நாங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து கோயம்புத்தூர் பேச வச்சனால கோயம்புத்தூர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அடுத்து சென்னையில் வந்து நிறைய கன்சியூமர்ஸ் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. எஜுகேஷன் இன்ஸ்டியூட்ஸுமே வந்து சென்னையில் நடத்துறதுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்த எக்ஸ்போ வந்து சென்னையில் நடத்துறதுக்கு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். ஒரு 500 வெரைட்டிஸ் ஆஃப் எக்ஸ்போ கீரை வந்து எக்ஸ்போ 3.1 நடத்தலான்னு பார்க்குறோம். அதாவது கீரையை வந்து மறந்துட்டேன். அதான் கீரை வந்து மூலிகையாக மாறிட்டு இருக்கு இப்போ ஃபுல்லாக. ஸோ அந்த கீரைகள் வந்து நம்ம குழந்தைகளுக்கு சமைச்சு கொடுக்குற விதத்தில் இருக்கு. அவங்களுக்கு ஜங்க் ஃபுட் செய்ய போகிறாங்க தான் டேஸ்ட் காரணமாக போகிறாங்க. அதே டேஸ்ட்டை வந்து நம்ம நாட்டு முறையில் சமைச்சு கொடுத்து நம்ம பாட்டி தாத்தா செஞ்சு கொடுக்குற அதே டேஸ்ட்டில் வந்து கொடுத்துட்டாங்கன்னா அதே கீரைகளை வந்து டேஸ்ட்டாக குழந்தைகள் கன்சியூம் பண்ணிக்குவாங்க. நாங்கள் வந்து அதில் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி டிப் சூப்ஸ் வச்சுருக்கோம் ஃபுல்லாக. இந்த டிப் சூப், திக் சூப்ஸ் எல்லாமே வச்சுருக்கோம். இது எல்லாமே வந்து 3 வயசு குழந்தையிலேருந்து பெரியவங்க வரையும் சாப்பிட்ற மாதிரி தான் கன்சியூம் பண்ணுறத வச்சுருக்கோம் நாங்கள். இது எல்லாமே ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ அதனால தான் நாங்கள் டிப் சூப்ஸ் நாங்கள் இது பண்ணியிருக்கோம், மேனுஃபேக்சர் பண்ணி வச்சுருக்கோம் இருக்கும். இந்த பே வெரைட்டி கீரை என்னன்னா வீட்டு வாசல்லே வச்சீங்கன்னா அது திரி எடுத்து நீங்கள் விளக்கில் ஏற்றி வைக்கலாம். அது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் கொடுக்குறது. அப்புறம் நொச்சி இலை இருக்கும். நொச்சி இலை வந்து சைனஸ்க்கு கண்டிப்பாக சைனஸ் வந்து இருக்கவங்க வந்து டாக்டர்ஸ்ட மெடிசன் சாப்பிட்றது ஒரு பக்கம் இருந்தாலும் நேச்சுரல் ரெமடிஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது ரெகுலராக நம்ம கன்சியூம் பண்ணாலும் அந்த டாக்டர்கிட்ட போக வேண்டிய அவசியமே இருக்காது. தென் மூட்டு வலி இருந்தால் முடக்கத்தானு, மெமரி பவருக்கு வல்லாரக்கீரை, நல்ல தூக்கம் வரலன்னா அஸ்வகாந்தா வேர்கள் சாப்பிட்லாம். அரைக்கீரை, சிறுகீரை, தண்டுக்கீரை, பொன்னாங்கண்ணி, பாலக்கு எல்லாமே இருக்கும். மேனிக்கு வந்து வேணும்னா ஸ்கின் கேருக்கு வந்து குப்பைமேனி கீரை இருக்குது. குப்பைமேனி கீரை, நீம் ஆயில் இதெல்லாம் சேர்த்து போட்டு நிறைய ரெமெடிஸ் இருக்குது, நிறைய இன்க்ரீடியன்ஸ் பண்ணலாம் நம்ம ஃபுல்லாக. ஸோ இதை அழிஞ்சாமல் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் கொண்டு போகணுன்றது தான் முக்கியமான நம்ம. கண்டிப்பாக யாருக்கு வந்து இப்போ சீட்ஸ் வேணும் அப்படின்னு விரும்புகிறவங்க
கீரைக்கடை.com ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு ஃபார்ம் இருக்கும். அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி எனக்கு இந்த சீட்ஸ் வேணும்னு சொன்னா மேக்ஸிமம் நாட்டு விதைகள் வந்து எங்களால் என்ன சோர்ஸ் பண்ணி கொடுக்க முடியுமோ அதை கொடுத்துட்டோம்னா அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும்னு பார்க்குறோம். இருக்கு நிறைய பேர். இப்போ கொத்தமல்லி எடுத்துட்டீங்கன்னா கொத்தமல்லி ஹைபிரிட் இருக்கு, புதினாலே ஹைபிரிட் இருக்கு. ஆக்சுவலி நாட்டு கொத்தமல்லி சைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சைஸ் தான் இருக்கும். அதோட ஃப்ளேவர் ஜாஸ்தி இருக்கும், நியூட்ரியன்ஸ் ஜாஸ்தி இருக்கும். ஆமா பண்ணுவாங்க சார், தாராளமா பண்ணுவாங்க சார். இதுல வந்து நீங்க 99% கீரைகள் வந்து நீங்க கன்சியூம். ஆமா டெஃபினட்டா. அதாவது இதுல 99% கீரையை நீங்க சாப்பிடலாம். 1-2 கீரைகள் மட்டும் எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன்ஸா இருக்கும் ஃபுல்லா. ஏதாவது அப்ளை பண்றது, ஏதாவது விஷம் கடிச்சுன்னா அதுக்கு யூஸ் பண்ணலாம், இல்ல எலும்பு முறிவு ஏற்பட்டுச்சுன்னா அது கெட்டதுக்கு ஒரு கீரைகள் இருக்கும். அந்த மாதிரி கீரைகள் தான் இங்க இருக்கு. இது ஆல்மோஸ்ட் எல்லாமே தமிழ்நாட்டுல இருந்து எடுத்தது தான் ஃபுல்லா. 1-2 தமிழ்நாட்டுல இல்லாத வெரைட்டிஸ் மட்டும் ஒரு 10-15 வெரைட்டிஸ் மட்டும் பக்கத்து ஸ்டேட்ல இருந்து வாங்குற மாதிரி இருந்தது. ஆக்சுவலி வந்து 500க்கும் மேற்பட்ட கீரை வகைகள் இருந்திருக்கு. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி 500 கீரைகள் இருந்திருக்கு. அது ரெகுலரா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இது கொஞ்சம் கொஞ்சமா ஃபேட் ஆகி போய் இப்ப இல்லாம இருக்கு. திருப்பி இதை எடுத்துட்டு வந்து அடுத்த ஜெனரேஷன் விதைகளோட கொடுத்துடலாம்னு நினைக்கிறோம் நாங்க. ஆமா கண்டிப்பா. போன பிரஸ் மீட்ல மலர் மருத்துவம் நீங்க சொன்ன மாதிரி அது ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் டிப் சூப்புக்கு இருந்த மாதிரி 3 மடங்கு அதிகமான வரவேற்பு ஜாஸ்தி இருக்கு. இது இல்லாம இப்ப எக்ஸ்போர்ட் ஆர்டர்ஸும் கொஞ்சம் எடுத்திருக்கோம் நாங்க ஃபுல்லா. இப்ப துபாய் அண்ட் ஜெர்மனிலயும் வந்து இந்த ஹைபிஸ்கஸ் பிளஸ் மெடிசன், ஃபுட் அஸ் மெடிசன், உணவே மருந்துன்ற மாதிரி கொண்டு வந்துட்டோம். டெய்லி கன்சியூம் பண்ற மாதிரி டீ காஃபியோட சேர்த்து அதையும் சேர்த்து கன்சியூம் பண்ணிக்கிறனால அவங்க மலர் மருத்துவம்ன்றது ரொம்ப ஸ்ட்ராங்கா மக்கள் மனசுல பதிஞ்சிருச்சு, அக்செப்டும் பண்ணிக்கிறாங்க அவங்க. கண்டிப்பா அந்த கீரைக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கும் இல்லையா? இப்ப கடைக்கு போறோம், வாங்கிட்டு சேஞ்ச் இல்லை, எனக்கு 10 ரூபா சேஞ்ச் இல்லை, அந்த கீரையை கொடுங்கன்னு சொன்னா காலம் போய் கீரை வாங்கிட்டு வெஜிடபிள்ஸ் அடிஷனலா வாங்குற காலம் இப்போ வந்துருச்சுன்றது அந்த லாஸ்ட் 5 இயர்ஸ் அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் நல்லாவே நான் பாக்குறேன். இதனால விவசாயிகளும் நல்லா பயனடைகிறாங்க. ஏன்னா கீரை வந்து வருஷத்துக்கு வந்து 14 கிராப் நீங்க ஹார்வெஸ்ட் பண்ணலாம். 20 to 25 டேஸ்ன்னு பாத்தீங்கன்னா 12 மாசத்துக்கு 14 ஹார்வெஸ்ட் நீங்க பண்ணலாம். வேற வெஜிடபிள்ஸ் பாத்தீங்கன்னா 3 மாசம் to 4 மாசம் வெயிட் பண்ணணும். வருஷத்துக்கு 3-4 ஹார்வெஸ்ட் தான் பண்ண முடியும். இப்போ 2 ஹார்வெஸ்ட் எடுக்கலன்னா கூட பரவாயில்ல, கீரையில வந்து உங்களுக்கு நல்ல லாபம் கொடுக்கும். உங்களுக்கு கிட்டத்தட்ட இங்க யூஸ் பண்ண எல்லா கீரை வகைகளுமே இப்போ ஒரு ஸ்டாண்டர்டா அந்த பாலக்கீரை, வெந்தயக்கீரை, அரைக்கீரை, தண்டுக்கீரை, முளைக்கீரை, சிறுகீரை, இது மட்டும் தான் ஸ்டாண்டர்டா இருக்கு. இதை தாண்டி தூதுவளை இருக்கு, முடக்கத்தான் இருக்கு, வல்லாரையிலே 3 வல்லாரை இருக்கு, பொன்னாங்கண்ணியில 5 வகையான பொன்னாங்கண்ணி இருக்கு, நாட்டு பொன்னாங்கண்ணி இருக்கு, சிவப்பு பொன்னாங்கண்ணி இருக்கு, பசலைக்கீரை இருக்கு. இதெல்லாம் வந்து அழிஞ்சிட்டு தான் வருது. இதை வந்து என்ன பண்றோம்னா நாங்க எங்க ஃபார்ம்ல எடுத்து திரும்பி அதுல சீட்ஸ் வந்து லிமிடெட் சீட்ஸா இருக்கு. இப்போ ரெக்யர்மெண்ட் ஜாஸ்தி இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ரீப்ரொடக்ஷன் வந்து திருப்பி வந்து நாட்டு விதைகளை அடிஷனலா பண்ணலான்னு பிளான் பண்ணிருக்கோம். இந்த டிப் சூப் அதாவது சார், இப்ப டிப் சூப் எடுத்துட்டீங்கன்னா ஒரு டிப் சூப்போட ட்ரிங்கோட ரேட் வந்து 15 ரூபா தான் வரும் உங்களுக்கு. தனியா பாத்தீங்கன்னா 15 ரூபா தான். உள்ள வந்து 10 ட்ரிங்க் இருக்கும், 20 ட்ரிங்க் இருக்கும். நார்மலா டீ காஃபிக்கு ரேட்டே வந்து 20-25 ரூபா இருக்கு. இப்ப கடையில 15 ரூபாய்க்கு ஹெல்த்தியான இது கொடுக்குறோம் நாங்க. அது உங்களுக்கு தேவை வந்து வெறும் வெண்ணி தண்ணி தான். வெண்ணி தண்ணியில டிப் பண்ணீங்கன்னா கிரீன் டீயோட சேம் மெக்கானிசம் உங்களுக்கு சூப்பு கிடைச்சிருது. அதுவும் நம்ம மூலிகைகளோட சூப்பு கிடைக்கும் போது இன்னும் உங்களுக்கு உடம்புல ஆட்டோமேட்டிக்கா பாடி ஃபுல்லா டீடாக்ஸ் ஆகிட்டு தான் இருக்கும். இப்போ லங் டீடாக்ஸ்னு ஒரு ப்ராடக்ட் இருக்கு எங்ககிட்ட. அது பாத்தீங்கன்னா இது வந்து மெடிசின் கிடையாது, இது வந்து உணவே மருந்து. திரும்ப சொல்றேன், உணவே மருந்து. ஏன்னா அதுல தூதுவளையும் ஆடாத்தோட கீரை இருக்கு. அது ரெண்டுமே வந்து லங்ஸை நல்லாவே கிளீன் பண்ணுன்றது முன்னோர்கள் சொன்னது, சயின்டிஃபிக்காவும் ப்ரூவ் ஆனது. ஸோ அதை தான் நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். காஸ்ட் வைஸ் வந்து 15 ரூபாலேருந்து 20 ரூபா ஒரு ட்ரிங்க்குக்கு. இட் இஸ் ஈஸிலி அஃபோர்டபுள். எல்லா தட்டு மக்களும் வந்து ஈஸியாக வாங்கிக்கிறாங்க. வந்து இங்க இருக்கிறதுல 80% வந்து காட்சி பொருளா தான் இருக்கு. இதுதான் உண்மை. இதை வந்து காட்சி பொருளா இருக்கிறத வந்து அன்றாட வாழ்க்கைக்கு டே டு டே லைஃப் ஸ்டைலுக்கு நம்ம கொண்டு போறதுக்கான முயற்சி தான் இந்த அவேர்னஸ் கேம்பெயின் இருந்தது. இதுல இருந்து யாருக்கு இன்ட்ரெஸ்டடோ சீட்ஸ்னா கொடுப்போம். நம்ம உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி சீட்ஸ் ரெடி பண்ணி ஒரு 20 days to 30 daysக்குள்ள அவங்களுக்கு சீட்ஸ் அனுப்பி வைக்கிறோம். அவங்க வீட்லயே அவங்களே வளர்த்துக்கலாம். ஃபுல்லா வளர்த்துக்கிட்டா அவங்க நம்மள மாதிரி ஒரு 4 பேர் எல்லா பக்கம் அந்த நியூஸை பரப்புனா கட்டாயம் வந்து நம்ம கண்டிப்பா சார்.
கண்டிப்பா இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருக்கு, லிங்க்டின் பேஜ்லயும் இருக்கு. இந்த கீரைக்கடை.com வெப்சைட்டே வந்து பேன் இந்தியா ஃபுல்லா அவைலபிளா இருக்கு. 25,000 பின்கோட்ஸுக்கு வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் ஃபுல்லா. காஷ்மீர் டு கன்னியாகுமரி எங்க ஆர்டர் பண்ணாலும் 2 days டெலிவரி இருக்கு ஃபுல்லா உங்களுக்கு. இது ஃபுல்லா வேல்யூ ஆட் ப்ராடக்ட்ஸ்ல மட்டும் டெலிவரி பண்ணிட்டு இருக்கோம் ஃபுல்லா. ஃப்ரெஷ் கிரீன்ஸ் வந்து இப்போதைக்கு நம்ம துபாய்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். மதுரை அண்ட் கோயம்புத்தூர்ல ஷோரூம்ல மட்டும் வச்சிருக்கோம் நம்ம ஃபுல்லா. ஸோ மக்களோட அவேர்னஸ் நாள் அதிகரிக்க நான் அதுக்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆமா. இல்ல கண்டிப்பா கெமிக்கல்ஸ் கிடையாது. ஏன்னா இதில் நேச்சுரல் ப்ரெசர்வேட்டிவ் நம்ம யூஸ் பண்றது சால்ட் யூஸ் பண்றோம், பெப்பர் யூஸ் பண்றோம். இது ரெண்டுமே வந்து நேச்சுரல் ப்ரெசர்வேட்டிவா இருக்கிறனால எந்த விதமான கெமிக்கல்ஸும் கிடையாது. யூஸ் பண்ற பேக்கேஜ் இருக்கு இல்லையா, அந்த பேக்கேஜ் வந்து பேப்பர் மெட்டீரியல்ல வந்து பிளாஸ்டிக்ஸ் கிடையாது. அந்த பேப்பர் எதுல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றோம்னா வாழைத்தண்டு வேஸ்ட்ல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஃபில்டர் பேக் பண்ணி அதுல நம்ம சூப்போட இன்கிரீடியன்ஸ் எல்லாம் போடுறோம். சால்ட்டு, பெப்பரு, ஜீரகப்பொடி, மஞ்சத்தூள், இந்த மாதிரி இன்கிரீடியன்ஸ் போறதுனால வேக்யூம் இல்லாம மாய்ஸ்சர் இல்லாம பண்றோம் பேக்கேஜ் ஃபுல்லா. ஸோ இதே வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு ஷெல்ஃப் லைஃப் கொடுக்கும். நம்ம உப்பு, பெப்பர் எங்கேயுமே கெட்டு போனதில்லை, எத்தனை வருஷமாலும் அதே இருக்கும். இது ரெண்டும் சேரும் போது உங்களுக்கு நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ் ஆக்ட் ஆகிக்கிறது. நம்ம அடிக்கிறது இல்லை சார். நாங்கள் எடுக்கிற கீரையில வந்து பூச்சி மருந்து அடிக்கிறது இல்லை. நாங்கள் வந்து நேச்சுரல் மெத்தட் தான் ஃபாலோ பண்றோம் ஃபுல்லா. இருந்தாலும் 70% வந்து பூச்சி மருந்து அடிக்கிறவங்களும் வந்து நாங்கள் கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்கோம். பூச்சி மருந்து இல்லாமல் கொண்டு வாங்க. பூச்சி கொல்லிக்கும் பூச்சி வெரைட்டிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இல்லையா, அது மாதிரி பூச்சி வெரைட்டி யூஸ் பண்ணி பண்ணலான்னா அது இயற்கைக்கும் நல்லது, நம்மளுக்கும் நல்லது. கண்டிப்பா இது வந்து பாக்குறாங்க இல்லையா, பார்த்துட்டு போய் அவங்க வீட்டில் சொல்லுவாங்க. இதில் வரதுல என்னோட ஸ்ட்ராங்கான பிலீஃப் என்னன்னா, இதுல 20-30% வந்து இதை பார்த்து எனக்கு இதே மாதிரி அட்லீஸ்ட் எனக்கு ஒரு செடியாவது வீட்டில் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு 7,000 பேர் வராங்கன்னா அதில் அட்லீஸ்ட் ஒரு 3,500 பேர் 3,000 பேராவது வந்து வீட்டில் இப்போ எனக்கு ஒரு செடி வளர்க்குறேன், ஆளுக்கு ஒரு செடி வளர்த்தாலே போதும். அவங்கள பார்த்து 4 பேர் வளர்க்க ஆரம்பிப்பாங்க. அப்படியே வந்து ஒரு செயின் மாதிரி ஃபார்ம் ஆயிரும். ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இனிஷியேட் தான் பண்ணி விட்றோம் நாங்கள். அது அப்படியே வளர்றது அவங்க இளைஞர் கையில் இருக்கு.